ஐயோ, மேல அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு போல இருக்கே. இப்போ என்ன பண்றது? இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம ராகவ் சார்க்கே ஃபோன் பண்ணுவோம். ரேகா, சொல்லுங்க. சார், அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு சார். கதவை தட்டிட்டே இருக்காங்க. இப்போ என்ன சார் பண்றது? எக்காரணத்தை கொண்டு கதவை திறக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான், முகூர்த்த நேரம் ஆரம்பிக்க போகுது. அது வரைக்கும் சமாளிங்க. கதவை மட்டும் திறந்து வெளியே விட்டுறாதீங்க. சார், நான் திறக்காம இருக்கலாம் சார். யாராவது இருக்கீங்களா? ஆனா அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. கதவை பயங்கரமா தட்டுறாங்க சார். எனக்கு பயமா இருக்கு சார். ஏதாவது பண்ணுங்க. ரேகா, ரேகா, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் அவங்களை மேனேஜ் பண்ணுங்க. பாத்துக்கலாம். யாரு ராகவ்? ஒன்றும் இல்லைம்மா, ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு தான். ஐயரே, சொல்லுங்க. நேரம் ஆகுது, சீக்கிரம் தாலி ஆசீர்வாதம் பண்ண தட்டை எடுத்து கொடுங்க. சரி. ஓம் ஸ்ரீயை நமஹா, ஓம் பாஸ்கரியை நமஹா, ஓம் பில்வ நிலையாயே நமஹா. இதை எல்லார்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ஓம் யசஸ்வின்யே நமஹா, ஓம் வசுந்தராயே நமஹா, ஓம் புதாராங்காயே நமஹா, ஓம் ஹரிண்யே நமஹா, ஓம் ஹேமமாலின்யே நமஹா. கதவை திறங்க. ஓம் தட்சிணாமூர்த்தி ச வித்மஹே தியானஹஸ்தாய தீமஹி தன்னோ தீசம் பிரசோதயாத். எடுத்துக்கோங்க நீ. ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிராபாசாய தீமஹி தன்னோ சூக்ஷ்ம பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் சுபப்பிரதாயே நமஹ, ஓம் நிர்வவிஷ்ம கதானந்தாயே நமஹ, ஓம் வரலக்ஷ்மே நமஹ, ஓம் வசுப்பிரதாயே நமஹ.